ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRU நாட்டி பாய்ஸ். நான் உங்கள் சாய். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக May 8 பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்த UFOஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னா இந்த வெப்சைட்ல போய் பாக்குறீங்கன்னா www.gov/UFO அப்படிங்கிற அமெரிக்கனோட அபிஷியல் வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களால பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 28 PDF ஃபைல்ஸ், 15 வீடியோஸ், நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு. ஒன்னா பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோல மோஸ்ட்லி என்ன பார்க்க போறோம், ஃபேமஸான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல அந்த எல்லா இடத்துலயும் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா UFOன்னு மென்ஷன் பண்ணலாம். அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்னு மென்ஷன் பண்ணாங்க. அன்ஐடென்டிஃபை அனாமலஸ் பினாமினா, அதாவது இப்போ நீங்கள் வானத்தில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அதை பற்றி மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்களே தவிர UFO அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதில் சில ஃபேமஸான ஃபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, அப்போலோ 11 ஃபர்ஸ்ட் மூணில் லேண்ட் பண்ணாங்க தெரியுமா, அதில் வந்து ரெண்டாவதாக லேண்ட் பண்ண பஸ் ஆலன் சொன்ன விஷயத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் 3 நோக்கி போக எங்கள் பின்னாடி ஏதோ லைட் ஃபாலோ பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நிறைய பேர் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, ராக்கெட் வந்து மேலே நோக்கி பறக்கும்போது வழக்கமாக ஒவ்வொரு பாட்டை டிட்டாச் ஆகும். அவங்களுக்கே தெரியும் அந்த பேசிக்கானது. அப்படி டிட்டாச் ஆன பார்ட்டில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் வந்து சூரியனோட லைட் ரிஃப்ளெக்ஷனில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தாங்க. அதுவும் அதை ஒத்துக்கிட்டார் அவர். ஒதுக்கி வச்சுட்டு அப்போலோ 12 கதைக்கு வரும். அப்போலோ 12 கதையில் என்ன ஆச்சுன்னா, இந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து கீழே இறங்கினாங்க இல்லையா, அவங்க வந்து மூணுல சர்ஃபேஸ்ல ஏதோ பார்ட்டிகல் மேலே பறந்துச்சு. மூணு டஸ்ட்ன்னு சொல்ல முடியாது, பார்ட்டிகல்ஸ் மாதிரி மூணோட சர்ஃபேஸ் வந்து எஸ்கேப் ஆகி போச்சுன்னாங்க. அது வந்து என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, மூணோட டஸ்ட் எல்லாமே எலக்ட்ரிக்கலி சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால அது மினுமிக்கிறது, ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ரீசெண்டாக இப்போ ஆர்டிமிஸ் 2ல கூட அவங்க சுற்றிட்டு வரும்போது மைக்ரோ லெவல் ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் மூணில் மோதும் போது இந்த மாதிரி இதெல்லாம் டஸ்ட் எல்லாம் பறந்துச்சு, அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுத்து முடிச்சாங்க. கடைசியாக அப்போலோ 17 மிஷனுக்கு வருவோம். இந்த அப்போலோ 17 மிஷன் போன ஆஸ்ட்ரோநாட்ல என்ன சொன்னோம்னா, நாங்கள் கண்ணை மூடி இருக்க போது ஏதோ தூரத்துல ஒரு ரேஸ் கண்ணில் பண்ணிச்சு, எங்களால் அந்த ரேஸ் கண்ணை தாண்டி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு என்ன வழக்கம் கொடுத்தாங்கன்னா, காஸ்மிக் ரேஸ்ன்னு ஒரு மேட்டர் இருக்கு. அது நார்மல் லைட் மாதிரி தான். அந்த மாதிரி லைட் உங்க கண்ணே உங்களோட ஐ மேல இருக்க லேயரை தாண்டி ரெட்டினாவை தாண்டி அசால்ட்டா ஆப்டிக் லென்ஸ் போய் வந்து அதனால அது நம்ம ரெட்டினாவை தாண்டி ஆப்டிக் நர்வ்ஸை ஈஸியா ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரி இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து முடிச்சாங்க. இது எதுக்குமே நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்லை. இதே மாதிரி அமெரிக்கா 2023ல இருந்து ஏதோ ஒரு இடம் லொகேஷன் குரூப் இல்லை, ஈக்குவைடு பிரான்ஸ் மெட்டாலிக் ஆப்ஜெக்ட். நான் சொன்ன தப்பா இருந்துச்சு, மேலே படிச்சுக்கோங்க. அதை வந்து நிறைய பேர் பார்த்தாங்க. அதாவது இந்த ஷேப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சரண் போயிட்டு சரண் மறந்துச்சு அப்படின்ற மாதிரி யூகிச்சு நிறைய பீப்புள் சொன்னாங்க. அதை வச்சு FBI ஒரு டிராயிங் பண்ணியிருந்தாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் நிறைய ஷேப்பு, சில பேர் 150 அடி, சில பேர் 200 அடி, 350 அடி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடி சொல்றதுனால அக்யூரேட்டா அது என்ன பொருள் யாருக்குன்னு தெரியல. இது வரைக்கும் அந்த மிஸ்டேக்கா தான் இருக்கு. அமெரிக்கால பார்த்தீங்கன்னா நிறைய ஹைடெக் டெக்னாலஜி இருக்கும். அந்த ஊர்ல தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, UFO அதை நான் அங்க பார்த்தேன், இது எங்கே பார்த்தேன் அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ நைட்டு கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வானத்துல பார்த்துட்டு மில்கி வே கேலக்ஸி பார்த்துட்டு எனக்கு ஏலியன் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய இது சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அமெரிக்காவில் நடக்கிறதுனால தான் அமெரிக்காவில் UFO சைட்ஸ் அதிகம். ஈஸ்ட் சைனா சீ இந்த மாதிரி 2020 நடந்துச்சு. அமெரிக்கா யாருக்காவது சைனா ஈஸ்டோட இந்த சீல போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துருக்காங்க. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஒரு சி லெவல்ல இருக்கீங்கன்னா அதுக்கு மேல நீங்க என்ன ரெக்கார்ட் பண்ணாலும் அது ரியல்ல இருக்கிறதோ டிஃபரெண்டா அவங்களோட கேமரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி FBIயோட ஓல்டு ஃப்ளையிங் டிஸ்க் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு தெரியுமா, அதோட ரொம்ப அதிகம். பிளா 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 பிளா. அதே மாதிரி 1940s to 1950sல தான் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா ரெக்கார்ட்ஸ், அது எல்லாமே அதிகமாக இருக்கு. பிகாஸ் 1940s to 60sல
கோல்டு வார் நடந்துச்சு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில். அப்போ புது புது டெக்னாலஜிஸ் எக்ஸ்பெரிமெண்டா இருந்துச்சு, அதே மாதிரி யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு ரேடார் டெக்னாலஜி உங்க எல்லாருக்குமே இப்ப தெரியும். அப்போ வந்து எப்படி நைட்டு நாங்கள் தாக்க வருது எப்படி தடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட்லாம் கேட்கும்போது அப்போ கிளப்பி விட்டதான் இந்த கேரட் நாங்கள் எங்கள் சோல்ஜர்ஸ்லாம் நிறையா சாப்பிட்றாங்க, அதனால நல்லா கண்ணு தெரியும் அப்படின்ட்டு அந்த மாதிரி கிளப்பி விட்டது இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஒரு ரேடார் டெக்னாலஜிங்கிற உங்களுக்கு தெரியற வரைக்கும் இதை பற்றி யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி அந்த டைம்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருந்துச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க கொடுத்திருக்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே யூஎஃப்ஓ இருக்கு, ஏலியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஎஃப்ஓ பத்தி ரிசர்ச் பண்றவங்க சொல்லியிருக்காங்க. கம்மிங் டு த கன்க்ளூஷன், நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஃபர்ஸ்ட் டிராப், அதாவது பாதி செட்டா விட்டுருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் ஃபைல்ஸ்லாம் வச்சிருக்காரா ட்ரம்ப். அவர் இறக்கணும்னு எல்லா ஃபைல்ஸும் உட்காந்து யூஎஃப்ஓ பத்தி ரிசர்ச் பண்றாங்களா பண்ணுவாங்க. அது ரிசர்ச் பண்ணி ஏலியன் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் உங்க உங்க சாய்.